காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்ற வைணவ இலக்கியத்திலே நாம் மீண்டும் ஒன்றிணைவோம். ஸ்ரீமத் ராமானுஜருடைய குருவருளாலும் எம்பெருமான் ஸ்ரீ நாராயணமூர்த்தியினுடைய திருவருளாலும் அதிகாலை பொழுதிலே ஸ்ரீமத் ராமானுஜர் தன்னுடைய அன்பர்கள் புடைசூழ திருக்கோளூருக்கு வருகின்றார், வைத்தமாநிதி பெருமாளை சேவிக்க வேண்டும் என்பதற்காக. அப்பொழுது அந்த ஊரை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கின்றால் மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை. அப்பொழுது ஸ்ரீமத் ராமானுஜர் கேட்கின்றார், அம்மா, இது தேடி புகும் ஊர், இங்கே நீ வெளியே சென்று கொண்டிருக்கின்றாயே என்று கேட்கும் பொழுது, இப்படியெல்லாம் நான் கிருஷ்ணன் மீது அன்பு செலுத்தவில்லையே, ராமனின் மீது நான் பக்தி செலுத்தவில்லையே என்று ஒவ்வொரு அடியவர்களுடைய பெயராக சொல்லிக்கொண்டே வருகின்றாள். முதல் அடியை ஆரம்பிக்கின்றாள். அழைத்து வர சென்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்தினியை போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே, பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே, பிணவிருந்து இட்டேனோ கண்டாகர்ணனை போலே, தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே. அடுத்த வார்த்தையும் சொல்கின்றார். 3 எழுத்து பெற்றேனோ சத்ரபந்துவை போலே. இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகின்றாள். அப்பொழுது அடுத்த வார்த்தையை சொல்கின்றாள். ஏன்னா துருவனுடைய பக்தியையும் பார்த்து விட்டோம். 5 வயது பாலகன் தான், ஆனால் அவன் இறைவனுடைய திருவருளை பரிபூரணமாக பெற்றுவிட்டவன். இவனுடைய வரலாற்றையும் சொல்லிவிட்டால், அடாத செயல்கள் செய்து காட்டுக்கு துரத்தப்பட்ட சத்ரபந்து எப்படி கோவிந்த நாமம் சொல்லி உயர்ந்த நிலையை அடைந்தான், மோட்சம் பெற்றான் என்பதை பற்றியும் சொல்லிவிட்டால், இப்பொழுது அடுத்த அடியை சொல்கின்றாள். முதல் அடியை பெற்றேனோ அகலிகையை போலே. நாம கேள்விப்பட்டிருக்கலாம். மறக்க முடியாத கதாபாத்திரம் பல இருக்கின்றன ராமாயணத்திலே. அதிலே இந்த அகலிகையுடைய கதையை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ராமனுடைய திருவடி, அவனுடைய திருவடி கால் தூசி பெற்று ஒரு ரிஷி பத்தினிக்கு சாப விமோச்சனம் கிடைத்தது என்று சொன்னால், ராமனுடைய பிரபாவம் தான் என்ன, அவருடைய அருமைதான் என்ன? இந்த கதையை சொல்கின்றால் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை. நாம கோவிலுக்கு சென்றால் முதலிலே என்ன பார்க்கின்றோம்? இறைவனுடைய திருமுகத்தை பார்க்கின்றோம். ஆனால் பாதத்திலிருந்து பார்க்க வேண்டுமாம். இறைவனுடைய அழகை அப்படியே மேலே உயர்த்தி கொண்டே போக வேண்டுமாம். முதலிலே திருவடியை பார்க்க வேண்டும், பின்பு அப்படியே மேலே மேலே பார்த்து கொண்டே வந்தால் இறுதியாக அவனுடைய கண்களிலே நம்முடைய கண்கள் நிலைக்க வேண்டும். இப்படி பக்தி செலுத்த வேண்டும். இதிலே இறைவனுடைய திருவடிக்கு என்ன பெருமை இருக்க முடியும்? இதை நிரூபிப்பதற்காகவே, இதற்கு சான்று சொல்வதற்காகவே அமைந்த நிகழ்வு போலும் இந்த கதை. தசரத சக்கரவர்த்திக்கு 4 புதல்வர்களில் மூத்த புதல்வராக பிறக்கின்றார் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. புத்திர காமேஷ்டி யாகம் செய்து ருஷி சிருங்க முனிவரால் கொடுக்கப்பட்ட பாயாசத்திலிருந்து பிறந்த பிள்ளைகள் 4 புத்திரர்கள். இதிலே ராமருடைய பிரபாவம் சொல்லில் அடங்காது. ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் என்று வாழ்ந்து காட்டிய உத்தமன். மனிதனால் தான் எனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று வரம் கேட்டு பெற்றானாம் தசமுகனாகிய ராவணன். ஏன்னா மனிதர்களை மிகச் சாதாரணமாக நினைத்து விட்டான். ஆனால் மனித ரூபம் எடுத்தும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி வதம் செய்வார் என்பதை நிரூபித்து காட்டிய அற்புதமான அவதாரங்களிலே ஒன்று ஸ்ரீ ராமாவதாரம். தசரதனுடைய அரண்மனைக்குள் நுழைகின்றார் விஸ்வாமித்ர மகரிஷி. அவர் பல யாகங்களை செய்கின்றார். ஆனால் யாகம் முடியும் தருவாயிலே அசுரர்கள் என்ன செய்கின்றார்களாம்? அந்த யாகத்தில் அவிர்வாகம் கொடுக்க இருக்கும் பொழுது, அந்த அவிர்வாகத்தை பெறவிருக்கின்ற, அவிசை பெற இருக்கின்ற தேவன் வந்து நிற்கும் பொழுது அந்த யாகத்தை கெடுத்து விடுகின்றார்களாம். எப்படி என்றால், அந்த யாகத்தீயிலே மாமிசத்தையும் ரத்தத்தையும் கொட்டும் பொழுது அந்த யாகத்துக்குரிய தேவன் வெறுப்படைந்து வெளியே போய்விடுவான். அந்த ஆவிர்வாகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதனால் அவருடைய யாகம் பலனளிக்கவில்லை. இதற்காக வருத்தப்பட்ட விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரு? அயோத்திக்கு சென்று தசரதனுடைய அரண்மனையிலே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை எனக்கு காவலாக அனுப்புங்கள் என்று கேட்கும் பொழுது, முதலில் 3 முறை 4 முறை 5 முறை 6 முறை 7 முறை 8 முறை 9 முறை 10 முறை 11 முறை 12 முறை 13 முறை 14 முறை 15 முறை 16 முறை 17 முறை 18 முறை 19 முறை 20 முறை 21 முறை 22 முறை 23 முறை 24 முறை 25 முறை 26 முறை 27 முறை 28 முறை 29 முறை 30 முறை 31 முறை 32 முறை 33 முறை 34 முறை 35 முறை 36 முறை 37 முறை 38 முறை 39 முறை 40 முறை 41 முறை 42 முறை 43 முறை 44 முறை 45 முறை 46 முறை 47 முறை 48 முறை 49 முறை 50 முறை 51 முறை 52 முறை 53 முறை 54 முறை 55 முறை 56 முறை 57 முறை 58 முறை 59 முறை 60 முறை 61 முறை 62 முறை 63 முறை 64 முறை 65 முறை 66 முறை 67 முறை 68 முறை 69 முறை 70 முறை 72 முறை 73 முறை
தயக்கமாக இருந்தது தசரத சக்கரவர்த்திக்கு. ஏன்னா அவருக்கு ராமரை விட்டு பிரிய மனம் கிடையாது. ஆனா மகரிஷி கேட்கின்றார், எனக்கு ராமச்சந்திரமூர்த்தி வேண்டும் என்னுடைய யாகத்தை காப்பதற்கு என்று கேட்கும் பொழுது வேண்டாம் என்று மறுக்க முடியுமா? சபித்து விடுவார் அல்லவா மகரிஷி. அதுவும் கோபத்திற்கு பெயர் பெற்ற மகரிஷியாக விளங்குகின்றார். சரி, அரை மனதாகத்தான் அனுப்புகின்றார். ஆனால் ராமருடைய பிரபாவம் விஸ்வாமித்திரருக்கு மிக நன்றாக புரிந்தது. இவன் ஒருவன் இருந்தால் போதும் நம்முடைய யாகத்தை காப்பதற்கு என்று. கூடவே இளவலான லட்சுமணனும் வருகின்றான். அப்பொழுது விஸ்வாமித்திரருடைய யாகத்தை மிக அற்புதமாக ஈடேற்றுகின்றார் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. ஏன்னா அரக்கி ஒருத்தி இருக்கா, தாடகைன்னு சொல்லிட்டு. அவன் என்ன பண்றான், இவர் யாகம் செய்யும் பொழுது அதை தடுப்பதற்காக வரும் பொழுது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியால் வதம் செய்யப்படுகின்றால் இந்த தாடகை. தாடகை வதம் முடிந்த பிற்பாடு காட்டிற்குள்ளே வருகின்றார்கள். அங்கே ஒரு பர்ணசாலை தவக்குடில் இருக்கின்றது. சரி, நாம இந்த முதல் அடியை பெற்றோமா அகலிகை போல என்று சொல்கின்றாள் அல்லவா அந்த திருக்கூடர் பெண் பிள்ளை. அதற்கு முன்னாடி ஒரு சிறு முன்கதை இருக்கின்றது. அதை சொன்னால்தான் ராமருடைய பிரபாவம் மிக அற்புதமாக வெளிப்படும். ஏன்னா ராமர் பிறந்து விட்டார். ராமாவதாரத்தை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஏன்னா துவாபார யுகம் முடிந்துதான் இந்த ராமருடைய அவதாரம் நிகழ்கின்றது. ஆனா நாம ராமர் பிறந்ததுக்கு பிற்பாடு எவ்வளவோ ராம உபன்யாசங்களை கேட்டிருக்கலாம், ராமாயண சொற்பொழிவுகளை கேட்டிருக்கலாம். ராமர் பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ராமர் பிறப்பது எப்படி தெரிந்திருக்க முடியும் கௌதம மகரிஷிக்கு? கௌதமர் அவர் ஒரு தவசீலர். ஒரு பர்ணசாலை அமைத்துக் கொண்டு அதிலே அவர் தவம் செய்து வருகின்றார். கூடவே அவருடைய ரிஷி பத்தினி அகலிகை. வர்ணிக்க முடியாத அழகு பெற்றவள் அகலிகை. அவளுடைய அழகை கண்டால் அத்தனை பேருக்கும் ஆனந்தமாக இருக்குமாம். அவ்வளவு ரூப லாவண்யத்தோடு விளங்கியவள். கௌதம மகரிஷியினுடைய தவத்துக்கு அவள் துணையாக இருக்கின்றாள். விடிகாலை பொழுதிலே எழுந்திருப்பார். சேவல் கூவதற்கு பிற்பாடு எழுந்தவுடன் என்ன பண்ணுவார், ஸ்நானம் முடித்து விட்டு அவர் தவம் செய்ய அமருவார். இது ஒவ்வொரு நாளும் அவர் செய்யக்கூடிய நியமமான தவம். இந்திரன் பார்க்கின்றான், எவ்வளவு அழகு, ஒரு ரிஷி பத்தினி தான், ஆனால் சொல்ல முடியாத ரூப லாவண்யத்தோடு விளங்குகின்றாள் அல்லவா, இவளை அடைய வேண்டுமே என்ற வேட்கை அவனுக்குள் கொழுந்து விட்டு எரிகின்றது. ஆனா இந்த அகலிகையோட கணவர் யார்? அவர் ரிஷி அல்லவா, அவர் சபித்து விட்டால் பயம்தானே, ஆசையும் அதிகமாக இருக்கின்றது, கூடவே சபித்து விடுவாரோ என்ற பயமும் இருக்கின்றது. ஆனால் ஆசைதான் வெல்கின்றது. பாருங்கள், கடைசியாக என்ன பண்றான் பாருங்க தேவேந்திரன். ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே வருகின்றான் இவர்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும். அப்பொழுது இவர் என்ன பண்றாரு, கௌதம மகரிஷி சேவல் கூவியவுடன் எழுந்து வெளியே சென்று விடுவார். ஸ்நானம் முடித்து விட்டு வந்தவுடன் இந்த அம்மையா தவத்திற்கு வேண்டிய பணிவிடைகளை செய்வாள். இது நியமம். ஒரு நாள் என்ன பண்றான் பாருங்க, நல்லா உறங்கிக்கிட்டு இருக்காரு கௌதம மகரிஷி. இந்திரன் என்ன ஒரு சூழ்ச்சி பண்றான்னா, சேவலாக உருமாறுகின்றான். ஏன்னா இப்போ சேவல் குவித்துன்னு சொன்னாக்கா அவர் எழுந்து வெளியே போயிடுவாரு, ஸ்நானம் முடித்து விட்டு வர. இந்த நேரம் நமக்கு போதும் அல்லவா அப்படின்ற ஒரு கபடமான நோக்கம் அவனுடைய மனதிலே இருந்தது. சரி, இதற்கான நாளையும் அவன் நிர்ணயித்து விட்டான். சேவலாக கூவுகின்றானாம். இவர் பாருங்க, கல்மிஷம் இல்லாத மனது, கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் இவருடையது. இவர் என்ன பண்றாரு, சரி பொழுது விடிந்து விட்டது போல அப்படின்ற, ஏன்னா அதுக்கு தகுந்தார் போன்ற ஒரு தோற்றத்தையும் மாய தோற்றத்தையும் உண்டாக்குகின்றானா. ஏன்னா நாம சொல்லுவோம் இல்லையா, பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்தா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு புற சூழ்நிலையை உருவாக்குகின்றானாம். எப்படி இருக்க வேண்டும், ஏன்னா சேவல் கூவுறதுக்கு முன்னாடி அவனுடைய திட்டம் அரங்கேற்றப்பட வேண்டும். அதற்காக இவன் என்ன பண்றான், கால சூழ்நிலையை மாற்றி விட்டானாம். சேவல் கூவியாயிற்று. எழுந்துவர் என்ன பண்றார் கௌதம மகரிஷி, ஸ்நானம் செய்ய புறப்பட்டு விடுகின்றார். இவன் என்ன பண்றான் பாருங்க, இந்திரன் உள்ளே நுழைகின்றானாம். இந்த மகரிஷியினுடைய தோற்றத்தோடு பார்க்கின்றாள் அகலிகை. இவ்வளவு சீக்கிரம் அவர் வரமாட்டார் ஸ்நானம் முடித்து விட்டு. அப்பொழுது வந்திருப்பது யார்? ஆனா வேகமா இருக்கான் அவனுடைய செயல்பாடுகள்லாம். உன்னை பார்க்காமல இருக்க முடியவில்லையே அகலிகை என்று சொல்லி அவன் கிட்டே வரும் பொழுது
இவளுடைய உள்ளுணர்வு தெரிவித்து விட்டது, வந்திருப்பது தன்னுடைய கணவரான கௌதம மகரிஷி கிடையாது. ஏன்னா இவளுக்குன்னு ஒரு ஞானம் இருக்கும் இல்லையா? ஒரு முனிவருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்தால் இவளுக்கென்று ஒரு ஞானத்தை இறைவன் கொடுத்திருப்பார் அல்லவா? இந்த உள்ளுணர்வு மூலம் தெரிந்து கொண்டால் வந்திருப்பது அமராவதி பட்டினத்தை ஆளக்கூடிய தேவேந்திரன் என்று. இவளுக்கு ஒருபுறம் பயமாக இருந்தாலும், செய்வது தவறு என்பது புரிந்தாலும், ஆனா வந்திருப்பது யாரு? தேவேந்திரன் அல்லவா? எவ்வளவு பெரிய பதவி அவனுக்கு. அவனே நம்முடைய அழகில் மயங்கி வந்து விட்டான் என்று சொல்லிவிட்டு அவன் என்ன பண்றா? இவனுடைய சூழ்ச்சிக்கு இணங்கி விடுகின்றார். இப்பொழுது திரும்பி வருகின்றார் கௌதம மகரிஷி தன்னுடைய தவக்குடிலுக்கு தவம் செய்ய வேண்டும் என்பதற்காக. அப்பொழுது பாருங்க, கையும் களவுமாக மாட்டிக்கொண்டான் தேவேந்திரன். வெளியே செல்ல முடியாது. வாசலிலே நின்று கொண்டிருக்கின்றார் கௌதம மகரிஷி. மிகச் சரியாக அகப்பட்டு கொண்டான் தேவேந்திரன். வெளியே செல்லும் பொழுது வேர்த்து விறுவிறுத்து வெலவெலத்து போய் நிற்கின்றான் விழித்து கொண்டு. உண்மை புரிந்து விட்டது கௌதம மகரிஷிக்கு. அவருக்கு கோபம் தலைக்கு மேல் ஏறிவிட்டது. ஏன்னா நம்ம தலைக்கேறி விட்டதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கோபம். யார்தான் கோபப்பட மாட்டார்கள்? மனிதனாக பிறந்தவர்கள் அத்தனை பேருமே கோபப்படக்கூடிய நிகழ்வு நடந்து விட்டது. இவரா ரிஷி? இவர் பார்க்கிறாரு. ஏன்னா இந்த தவறுக்கு உடந்தையா தன்னுடைய பத்தினியான அகலியும் கூடத்தானே. அப்ப தேவேந்திரனுக்கு மட்டும் சாபமிட்டால் போதாது, இவளுக்கும் சாபமிட வேண்டும். இவரு சபிக்கிறாராம். நீ எல்லாம் ஒரு தலைவனா? பெண்கள் மீது இப்படி மோகம் கொள்ளலாமா? அதுவும் அடுத்தவருடைய மனைவி என்று தெரிந்தும் இங்கே வந்து நிற்கின்றாய் அல்லவா? இந்த விடிந்தும் விடியாத காலை பொழுதிலே உனக்கு உடம்பு முழுவதும் கண்களாக போகட்டும் என்று சபித்து விடுகின்றாராம். அடுத்த பார்வை பார்க்கின்றார், தம்முடைய பத்தினியான அகலியை பார்த்து விட்டு சொல்கின்றாராம், அவன் வந்திருப்பது தேவேந்திரன் என்பது தெரிந்தும் அவனுடைய சூழ்ச்சிக்கு நீ இணங்கி விட்டாய் அல்லவா? பெண்கள் செய்யக்கூடிய தவறா இது? இதை புரிந்து விட்டாய் அல்லவா? நீ கல்லாக போக கடவுது என்று சபித்து விடுகின்றாராம். உலகம் நடுங்கும்படியான ஒரு சாபத்தை இட்டு விட்டாராம். அப்ப அகலிகைக்கு தன்னுடைய என்ன ஒரு பிழையாக நடந்து கொண்டோம் என்பது புரிந்து விட்டது. அப்ப காலில் விழுந்து கேட்கிறாளாம், சுவாமி செய்தது தவறுதான், என்னை மன்னித்து விடுங்கள், இதற்கு சாப மோச்சனம் கிடையாதா என்று கேட்கும் பொழுது சொல்கின்றாராம், பாருங்கள் கௌதம மகரிஷி, இங்கதான் நம்ம ஒண்ணு கவனிக்கணும். ராமர் இன்னும் பிறக்கவே இல்லை. ஆனா அவர் என்ன சொல்றாரு? ராமர் பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி என்று ஒரு புண்ணிய ஆத்மா பிறப்பார். எந்த ஒரு புண்ணிய ஆத்மாவினுடைய திருவடி தூசி உன் மீது படுகின்றதோ அப்பொழுது உன்னுடைய இந்த கல்லாக போன இந்த சாபம் நீங்கிவிடும் என்று. யார் அந்த புண்ணிய ஆத்மா? ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அல்லவா? ராமர் பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ராமா என்ற மந்திரத்தை சொன்னவர் அல்லவா கௌதம மகரிஷி. இப்பொழுது இந்த தவறை புரிந்து கொண்டு அகலிகை என்ன பண்றா? கல்லாக மாறிவிட்டாலும் 1000 ஆண்டுகள் ராமா 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 என்றே சொல்லிக்கொண்டே இருக்கின்றாளாம். இப்பொழுது நாம கதைக்குள்ள வந்துடுவோம். ஏன்னா இப்போ விஸ்வாமித்ர மகரிஷியோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறாங்க ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவும் அவருடைய இளவலான லக்ஷ்மணரும். அவர்கள் காட்டிற்குள்ளே வருகின்றார்கள். அப்பொழுது இந்த அகலிகை கல்லாக கிடக்கின்றால் மண்ணிலே. நாம கேள்விப்பட்டிருக்கலாம், காசி என்பது புனிதமான ஸ்தலம். இங்கே சிவபெருமான் என்ன பண்றாரு? மரிப்பவர்களுடைய காதிலே, வலது காதிலே ராமா என்ற தாரக மந்திரத்தை அல்லவா ஓதுகின்றார். தாரக பிரம்மம் காசி என்று சொல்வார்கள் அல்லவா? தாரக மந்திரம் என்பது என்ன? ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவினுடைய அற்புதமான ராமா என்ற மந்திரம் அல்லவா? இந்த மந்திரத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கின்றால் அகலிகை. அப்பொழுது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அங்கே வரும்பொழுது, தாடகை வதம் முடித்து விட்டு வரும்பொழுது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய கால் தூசி அந்த கல்லின் மீது படும் பொழுது அகலிகை உயிர் பெற்று எழுகின்றாளாம். பார்க்கின்றார் ராமர். ஏன்னா திடீரென்று ஒரு பெண் எழுகின்றாள் அல்லவா மண்ணில் இருந்து. அது யார் என்று பார்க்கும் பொழுது அவள் சொல்கின்றாளாம், ராமா உன்னுடைய பாத தூளி பட வேண்டும் என்று 1000 ஆண்டுகள் நான் தவம் செய்தேனே, என்னுடைய தவம் பலித்து விட்டது அல்லவா. அவளுக்கு மகிழ்ச்சி. அப்பொழுது கௌதம மகரிஷி வந்து ஏற்றுக்கொண்டு விடுகின்றாராம். இதுதான் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற வைணவ இலக்கியத்திலே, பக்தி மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான கதை. எவ்வளவு சாமர்த்தியம் இருக்க வேண்டும் பாருங்கள் இந்த மோர் விற்கக்கூடிய பெண்மணிக்கு.
அடுக்கடுக்காக அழகாக சொல்லிக்கொண்டே போகின்றாள் அல்லவா. எத்தனை ஒரு ஞானம் இருக்க வேண்டும். ராமாயணத்திலிருந்தும் மகாபாரதத்திலிருந்தும் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்தும் அற்புதமாக கிருஷ்ண பக்தர்களுடைய கதைகளை சொல்லிக்கொண்டே வருகின்றார். இப்பொழுது இந்த அடியையும் சொல்லிவிட்டாள். முதல் அடியை பெற்றேனோ அகலிகையை போலே. அடி என்பது ராமருடைய திருவடியை குறிக்கின்ற அற்புதமான வார்த்தை. எத்தனை ஒரு சொல்லாற்றல் இருக்க வேண்டும் பாருங்கள். இப்பொழுது இந்த வார்த்தையை செவிமடுக்கின்றார் ஸ்ரீமத் ராமானுஜர். அவருக்கு ஆர்வம் வந்து விட்டது போலும், அடுத்த அடியை என்ன சொல்ல போகின்றாள் என்று. அடுத்த கதை அவள் சொல்ல போவதற்கு நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்த பதிவிலே சந்திப்போம். அதுவரைக்கும் நாம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய மந்திரத்தையும் ஸ்ரீமத் ராமானுஜருடைய பாதத்தையும் நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம். திருக்கோளர் பெண் பிள்ளை ரகசியம் என்ற பதிவிலே மீண்டும் சந்திப்போம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.